கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததான செய்தியின் தலைப்பு சுமக்க தேவையில்லை. என்ன சிஸ்டர், தலைப்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். நேற்றைய தினத்திலே பிரயாணத்தின் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினதான வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் ஏவினதுனால இந்த காரியத்தோடு உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன். நான் யோசித்தேன், இல்லை இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இது பைபிள் ஸ்டடிக்குள்ளே போட்டுடலாமா ஆண்டவரே? இல்லை நீ வச்சிருக்கையில் கொடுத்துட்டு ஆறி போயிடும் அப்படின்னாரு. காலையில் உணர்த்துவித்தல் வந்தது. இல்லை ஆண்டவரே, இது கொஞ்சம் அப்படியே நான் டீப்பாக இதை நீ எல்லாம் டீப்பாக பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ இருக்கிற மாதிரியே நீ கொடுத்துரு, இல்லைன்னா அதை ஆறி போயிடும் அப்படின்னு ஆவியானவர் பேசணுன்னு உணர்த்துவித்தார். ஆவியானவர் உணர்த்துவித்தோன்னு சரி நம்ம இதைவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நல்லவர். அந்த செய்திக்கு நேராக நம்ம போகலாம். பாருங்கள், செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் சுமக்க தேவையில்லை. இந்த வார்த்தை எங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப தேவையான ஒரு சப்ஜெக்ட். அதனால் நீங்கள் நோட்ஸு கண்டிப்பாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அநேகருக்கு சொல்வதற்கு உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 1 நாளாகமம் 23வது அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மெசேஜ் கொடுக்கும்போது பைபிள் நம்ம கையில் இருக்கணும், ஒரு நோட்டு கையில் இருக்கணும், ஒரு பென் இருக்கணும். நம்ம குறித்து வைக்கும்போது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளோடு கூட பேசும் வசனம் ஏன்னா வார்த்தை இப்படி சொல்கிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதை. அப்போ அவர் ஒரு தடவை சொன்னாலும் நம்ம பலமுறை கேட்கும்போது அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கும். ஆண்டவர் வல்லமையாய் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. எல்லோரும் எடுத்துட்டிங்களா உங்கள் வேதாகமத்தை? 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 26வது வசனம். அங்கே இந்த வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்திற்கு அடுத்த அதன் பனிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்று. அல்லேலூயா. என்ன தேவையில்லையா? சுமக்க தேவையில்லையா? என்ன தேவையில்லையா சொல்லுங்கள்? சுமக்க தேவையில்லையா? என்னத்தை சுமக்க தேவையில்லையா? இந்த லேவியர்களுக்கு ஒரு சுமை இருந்து கொண்டே இருந்தது. என்ன சுமை? என்ன சுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த லேவியர்களை ஆண்டவர் பிரித்து எடுப்பார். அவருடைய ஊழியத்திற்காக அவர்களை தெரிந்து கொள்வார். இந்த லேவி கோத்திரத்திற்கென்று அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த லேவி கோத்திரத்துக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு. இந்த கோத்திரத்துக்கு சில சுமைகளை அவர்கள் சுமக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகணும். எங்கே போனாலும் உடன்படிக்கை பெட்டி அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும். வேறு யாராச்சும் தொட்டால் அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அவ்வளோதான், அவங்க ஸ்பாட் அவுட்டு. பெட்டியெல்லாம் யாருமே அப்படி டச் பண்ணிட முடியாது. ஏன்னா இவங்க தான் ஆசாரியர்கள், இவங்க மட்டும்தான் தொடணும், இவங்க மட்டும்தான் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அந்த பெட்டியை எடுக்கணும், எல்லாம் பண்ணணும், செய்யணும். அதே போல் பனிமுட்டு, அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகள் என்னென்ன இருக்கும்? தூபகலசம் இருக்கும், தூபக்கரண்டி இருக்கும், கிண்ணங்கள் இருக்கும், அந்த காரியங்கள் இருக்கும், பலி செலுத்துகிற காரியங்கள் இருக்கும். ஏன்னா அன்றைய நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம், சர்ச் பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. எங்கே போனாலும் அந்த கூடாரத்தை எடுத்துகிட்டு போய் இவங்க பாளையமரங்கிற இடத்துல அது இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களுக்கு பிற்பாடு கூடையே தூக்கிட்டு போகணும். இதுதான் இவங்களுடைய டியூட்டி. ஆசாரியர்களுடைய டியூட்டி என்ன? அதுதான் அவங்க வேலை. சுமை சுமக்கிறதான ஒரு டியூட்டி. இது என்ன சுமை? சாதாரண சுமை இல்லை. கர்த்தருடைய காவலை காக்கிறவர்கள். அவங்களுடைய பேரே அவங்கள ஒரு கனத்தோடு ஏதோ நம்ம நினச்சிடக்கூடாது. சுமந்துட்டு போகிறாங்க அப்படின்னா கனக்குறைவாக எண்ணிவிடக்கூடாது. அவர்களை மொத்த கோத்திரமும் கனத்தோடு கூட பார்க்கும் ஆசாரியர்களை. அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, ப்ரீஸ்ட். அவங்க ஆசாரியர்கள், அவங்க கர்த்தருடைய காவலை காக்கிறவங்க, கர்த்தருடைய வேலையை செய்கிறவங்க, அவங்க ஒரு உன்னதமானவர்கள் என்று சொல்லி. இப்போ ஒரு வார்த்தை வருகிறது 1 நாளாகமம் 23 இனி நீங்கள் சுமக்க தேவையில்லைப்பா. யாருப்பா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு யார்? நமக்கு ரொம்ப பிடிச்ச, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச தாவீது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சுமக்க தேவையில்லை? எதனால சுமக்க தேவையில்லை? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் தாவீது இந்த வார்த்தையை சொன்னார்? எதனால் இந்த வார்த்தை வந்துச்சு? ஏன் சுமக்க தேவையில்லை? நம்ம படித்தோம், சங்கீதம் 132 படித்தோம் ஒரு வார்த்தை. என்ன படித்தோம் அப்படின்னா, ஆண்டவரே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்கு எழுந்தருளும். இன்னொரு வார்த்தை பாருங்கள், யார் சொன்னது? தாவீது தான். என்ன சொல்கிறாரு? வல்லமை விளங்கும் பெட்டியுடன். அந்த பெட்டிக்குள்ளே தான் வல்லமை இருக்குது. வல்லமை விளங்குற பெட்டி அது. அதை கொண்டு போய் பெலிஸ்தர் தேசத்தில் பிடிச்சி வச்சா, தாகோன் கோவிலில் கொண்டு போய் அந்த பெலிஸ்தர் தேசத்து அந்த மக்கள் தலைவர்கள் கொண்டு போய் வைக்கிறாங்க, பூசாசாரிகள் வைக்கிறாங்க. என்ன ஆகுது? தாகோனெல்லாம் உடைஞ்சு விழுகுது. ஆமாம், அந்த தேசத்தில் அப்படியே மூல வியாதியினால் வாதிக்கிறார் ஆண்டவர். பயங்கரமாக இருக்குது. ஒரு தேசத்தார் அந்த ஐயோ இங்கே ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க, பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அது வல்லமை விளங்கும் பெட்டி. வல்லமை
விளங்குது அதுக்குள்ளே. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்துக்கு போகணும், எங்கே பாளையம் இறங்கணும், எங்கே பண்ணணும் எல்லாம் அந்த பெட்டி காமிக்குது, முன்னாடி போகுது வழிகடு. இது வல்லமை விளங்கும் பெட்டி. இங்கே தாவீதுக்கு ஒரு ஆசை. என்ன சொல்கிறாருன்னா, வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீருமது தாவர ஸ்தலத்திற்கு எழுந்தருளும். என்னப்பா விஷயம் இது, என்ன விஷயம் இது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆசை தாவீதுக்கு. ரொம்ப 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 ஒரு ஆசை எரியுது, அனலாக எரியுது இருதயத்துக்குள்ளே. என்ன ஆசை? அந்த ஆசை என்னன்னு பார்த்துடலாமா? அந்த ஆசைக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு. என்ன ஆசை? அப்படி என்ன ஒரு ஆசை வருது அப்படின்னு பார்த்தா, பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்கிறது நமக்கு நல்லா தெரியும். தாவீது ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். எப்போ? சவுளுடைய ராஜ்யபாரத்தின் 2வது வருஷத்திலேயே சவுல் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு ராஜ்யபாரம் அப்படியே ஆடு மேய்த்த தாவீது வசமாய் போகிறது. சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ணிட்டாரு, கொம்பு தைல அபிஷேகம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தான். ஆனால் சிங்காசனத்தில் வந்து உடனடியாக டைரெக்டாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்களா? இல்லை. சவுல் கண்டினியூ பண்ணுறாரு தன்னுடைய ஆட்சியை. போகுது ஆட்சி 38 வருஷம், மறுபடியும் 40 வருஷம் சவுலோட ஆட்சி. இந்த பீரியடில், அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த பீரியடில் தாவீதோட வேலை என்னென்னா, என்ன வேலை? உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுற வேலை தான். ஆனால் பண்ணப்பட்டது அபிஷேகம் தாவீதுக்கு, ராஜா அபிஷேகம். ஆனால் ராஜாவெல்லாம் உட்கார வச்சாரா உடனேனா? இல்லை. அதெல்லாம் ட்ரைனிங். பைபிள் காலேஜ், அவங்களுடைய அந்த பைபிள் காலேஜெல்லாம், தாவீதோட பைபிள் காலேஜில் எங்கன்னா காட்டில் தான், மேட்டில் தான், ஆடு கூட தான், குகைக்குள்ளே தான் அவர் படித்தது. அதுவும் நம்ம இன்றைய நாட்களில் படிச்சுட்டு வர மாதிரி 3 வருஷம்லாம் இல்லை, அது போகுது, கண்டினியூ ஆகுது. சவுளோட ராஜ்யபாரம் 2வது வருஷத்தில் அப்படின்னா 40 வருஷம் சவுல் ஆட்சி நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷம் 39 வருஷம் காட்டுக்குள்ளே அலைய வைக்கிறாரு சும்மா தாவீதை. ஏன்னா கொஞ்சம் பழக்கி வைக்கிறதுக்காக. சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், 1 நாளாகமம் 11:1 வாங்க. அப்படியே 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. நான் வாசிக்கிற கவனிங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி 1 நாளாகமம் 11:1 பாருங்கள். நான் வாசிக்கிறேன். எல்லோரும் எடுத்துட்டிங்களா வேதாகமத்தை? கவனிக்கிறீங்களா? எல்லோரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எல்லோரும் கவனிச்சிட்ருக்கீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு ஆர்வமாக இருக்குதா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி சொல்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். எல்லாரும் போகிறாங்கப்பா. எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்க? தாவீது வாங்க, நாங்கள் தான் உங்கள் எலும்பில் எலும்பு மாம்சம், நீங்கள் தான் மாறணும், ராஜாவாக ஆகணும். இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இதே தாவீதை கண்டுக்கல சவுல் ராஜ்யபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஆமாம், கேகிலாவின் குடிகள் எல்லாருமே போன எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக தான். ஏன்னா பாருங்கள், எந்த இடத்துல மெஜாரிட்டி இருக்குதோ அந்த இடத்துல ஜனங்கள் சேர்ந்து கொள்வாங்க. சவுளுடைய ராஜ்யபாரம் சவுல் சொல்லிட்டா, யார் வந்து ரொம்ப நாள் வந்து எப்படியாவது வந்து தாவீதை பிடிச்சிடலான்னு தேடும் போது ஒன்றுமே பிடிக்கவே முடியல, சவுலால் பிடிக்கவே முடியல. ஏன்னா தாவீது சொன்ன மாதிரி, நீர் உம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளே போய் யாராவது தேடி பிடிச்சிட்டு வர முடியுமா? ஆண்டவர் ஒரு கூடாரம் போட்டு ஒளிச்சு வச்சுட்டாருன்னா யாராவது போய் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. சவுளை எவ்வளவோ ஆலோசனை பண்ணுறான், ஒன்றுமே முடியல. அப்புறம் பார்த்துட்டு சவுளுக்கே ஒரு பீரியடில் அவன் மகா தந்திரவாதி அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது சவுளோட வாயிலிருந்து. அவனை பிடிக்க முடியாதுப்பா, அவன் மகா தந்திரவாதி. ஒருத்தர் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தேசத்தார் இந்த மாதிரி இருக்கிறான், பிடிச்சிக்கோங்க, அவன் மகா தந்திரவாதி, நீங்கள் போய் பாருங்கள், நல்லா பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஏன்னா பக்கத்தில் போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அவன் பாட்டு பாடுற பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருப்பான். அவனால் பிடிக்கவே முடியாது தாவீதை. பிடிக்கலான்னு பக்கத்தில் போகும்போது தாவீது இருக்க மாட்டான், ஓடிடுவேன். ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் தாவீதை. ஹல்லேலூயா. எலியாவை தூக்கிட்டு போன மாதிரியெல்லாம் இல்லை, அவர் கூடார மறைவில் ஒளிச்சு வச்சு அது எப்படியோ ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார் பாருங்கள். எலியாவை ஒரு விதமாக, இவரை ஒரு விதமாக. எலியாவை போய் சொல்லும்போது, சம்பவத்தில் சொல்லும்போது அப்படியே ஒரு சின்ன ஒரு காரியம் அதை சொல்லிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஒபதியா கிட்ட எலியா சொல்லுவார், போய் சொல்லு, ஆகாப்புக்கு சொல்லு, நான் வந்திருக்கேன், பார்க்க சொல்லு என்ன. இவர் போய் பார்க்க மாட்டாரா ராஜாவை? அவர் வர சொல்லு. ஐயோ ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி மோசம் பண்ண வேண்டாம், நான் போய் ஆகாப் ராஜா கிட்ட சொல்லுவேன் எலியா வந்திருக்காருன்னு சொல்லி. நீங்கள் உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயா தூக்கிட்டு போயிட்டா அவன் என்னை கொன்று போடுவானே. இல்லை, நான் இங்கே இருப்பேன், நீ கூட்டிகிட்டு வா. அப்போ எலியாவை நடத்தின விதம் ஒரு மாதிரி, தாவீது நடத்தின விதம் ஒரு மாதிரி, உங்களை நடத்துகிற விதம் ஒரு மாதிரி, நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துகிற விதம் ஒரு மாதிரி, எப்படியாவது காப்பாற்றிடுவார்.
ஆனால் முடிவு என்ன, கன்க்ளூஷன் என்ன, எப்படியாவது காப்பாற்றிடுவார். அங்கே போயிடுவோம், சீயோனுக்கு போயிடுவோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர்? அதே போல் இவ்வளோ பிரச்சனை தாவீதோட வாழ்க்கையில் போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோன்னே எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க தாவீது ராஜா நம்ம ஆட்சி பண்ணலாம், வாங்க தாவீது ராஜா நீங்கள் தான் எங்கள் ராஜான்னு சொல்லி கூப்பிடும்போது தாவீது ராஜா வராரு. ஆட்சி பண்ணுறதுக்கு அமைக்கிறதுக்கு அவங்களெல்லாம் ஒருமனப்பட்டு வந்துட்டாங்க. இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு தாவீதுக்கு. ஏன்னா தாவீது எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வது வழக்கம். சரி தாவீது ஆண்டவர் தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கு பின்னாடி அந்த ஆசை அப்படியே தாவீதோட மனசில் எட்டி பார்க்குது. என்ன ஆசை எட்டி பார்க்குது அப்படின்னு சொன்னால், எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குதான்? திரைகளுக்கு நடுவில் இருக்குதான். அவன் எங்கே இருக்கிறான்னா கேதுரு மர வீட்டில். தாவீது இத்தனை நாள் நீ காட்டில் மேட்டில் குகையில் தூக்கம் இல்லாமல் விஷ சர்ப்பங்கள் மத்தியில் எல்லாத்துலேயும் நீ அப்படியே கடந்தையே. இப்போ கொஞ்சம் உனக்கு கேதுரு மர வீடெல்லாம் உனக்கு கிடச்சிருச்சு. எப்படி தெரியுமா, எப்படி கேதுரு மர வீடு வந்துருச்சு? அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அந்த எடுத்து படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஈராம் வந்து அவனுக்கு எல்லாம் அனுப்புவான், மரங்களை எல்லாம் அவனுக்கு வீடு கட்டிக்கொள்வதற்கு காரியங்களை எல்லாம் அனுப்புவான். அப்படிலாம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இவன் நல்லா வீடெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கட்டி முடிச்சோன்னே தூக்கம் வர மாட்டேங்குது தாவீதுக்கு. தூக்கம் வந்தாலும் அவன் தூங்க அவன் மனசில் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு தூக்கம் வரும். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறான்னா தாவீதுக்குள்ளே இருந்த அந்த ஆசை அவனை தூங்க விடலை. சில நேரத்தில் சில ஆசையெல்லாம் நம்மளை தூங்க விடாது பாருங்கள், தூக்கம் தள்ளும். ஆனால் இது எப்படியாச்சும் இது படித்து முடிச்சுட்டு போயிடணும், இது எப்படியாச்சும் பண்ணிட்டு போயிடணும்னு தூக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். அப்போ அதே மாதிரி தாவீதுக்கு ஒரு ஆசை வருது. ஆசை என்ன ஆசைன்னா, நான் மட்டும் இந்த வீட்டில் படுத்திருக்கிறேன், அதனால தான் அவருக்கு ரொம்ப தாவீது மேலே, ஆண்டவருக்கு தாவீது மேலே, அதனால தான் ஒரு ஃபோக்கஸ். தாவீதை சுற்றி எப்போவுமே முழு வேதாகமத்துலேயும் ஒரு ஃபோக்கஸ். அப்போ நாத்தன் தீர்க்கதரிசி அப்படியா, நீங்கள் உங்கள் இருதயத்தின்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் ஒரு வார்த்தை வந்துடுது. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், நீ வந்து ரொம்ப யுத்தத்தில் வந்து ரத்தத்தை நீ சிந்திட்டப்பா, நீ போன இடத்துலலாம் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா ரத்தத்தை வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப மிகுதியான ரத்தத்தை சிந்த பண்ணதுனால உன்னுடைய குமாரன் தான் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அதை அப்படியே தாவீது ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் அந்த ஆலயத்தை கட்டுற ஆசை எரியுது. எல்லாம் சேர்த்து வைக்கிறார். கடற்கரை மணலத்தனையாக நிறைய காரியங்களை எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணி அந்த ஆலயத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இவங்க சுமக்க தேவையில்லைன்னு சொன்னதுக்கு இதுக்கு என்ன சிஸ்டர் சம்மந்தம்? வரேன் நான், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அப்படியே நோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுங்க, கவனிங்க. இது உங்களுக்கு புரியும். ரொம்ப அருமையான ஒரு காரியம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ரைட். அப்போ இங்கே சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டுற அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சாலமோன் ஆலயத்தை கட்டின காரியங்களை பார்க்க முடியும். இதை அப்படியே மனசில் வச்சுட்டு அடுத்தது அப்படியே தாவீதுக்கு நேராக நம்ம வரலாம். இப்போ இந்த ஆசை வந்தோன்னு என்ன அவர் கேட்குறாரு, என்ன ஆலயம் கட்டணும் அப்படின்னா இன்றைய நாட்களில் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சில பேர் சிலுவை வைக்கிறாங்க, சில பேர் வைக்கிறதில்ல. ஒரு சிலுவை முன்னாடி, ஒரு ஸ்க்ரீனு, ஒரு காரியம், ஒரு பலிபீடம், இதெல்லாம் வேணும் இன்றைய நாட்களில். அப்போ என்ன வேணும்? வல்லமை விளங்கும் பெட்டி வேணுமில்ல, உடன்படிக்கை பெட்டி வேணுமில்ல. பெட்டி இருந்தால் தான் நம்ம எதையுமே செய்ய முடியும். தாபர ஸ்தலம் கட்ட முடியும். வல்லமை விளங்கும் பெட்டியுடன் தாபர ஸ்தலத்திற்கு எழுந்தருளும்னு பாட்டு பாடியாச்சு, தீர்க்க தரிசனம் வந்தாச்சு, சர்ச்சு கட்ட காரியங்கள் ஆசைப்பட்டாச்சு, ஆலயம் கட்ட சாலமோன் தான் கட்டுவான், எல்லாம் வந்தாச்சு. ஆனால் பெட்டி வேணும், அந்த காரியங்கள் வேணும். உடனே வந்து தாவீது செஞ்ச காரியம், இன்னும் சொல்லப்போனால் தாவீது ராஜாவானதுக்கு பின்னாடி செய்த முதல் காரியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அடுத்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம், முன்பதாக உள்ள அதிகாரம். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேரூபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை, அந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி எப்படி ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறது பாருங்கள். கேரூபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எழுந்து போகிறாங்க. பெட்டி எடுத்துகிட்டு வரணும், பெட்டி வேணும், உடன்படிக்கை பெட்டி வேணும். அந்த பெட்டி ரொம்ப முக்கியம்.
வேணும். அந்த பெட்டி இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி நமக்கு வேணும். அந்த பெட்டினால தான், அந்த பெட்டி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம செய்ய முடியாது. எங்கே இருந்துச்சு அந்த பெட்டி அப்படின்னு சொன்னால், அபினதாபின் வீட்டிலே இருக்கிறது. அந்த பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அபினதாபின் வீட்டிலே இருக்கிறது. அந்த பெட்டியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு வரணும். பாருங்கள், அந்த 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அப்போ இவங்களாம் யாருன்னா ஆசாரியர்கள். ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் இந்த பெட்டி இருக்குது. இந்த பெட்டியை நம்ம கூட்டிகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வரக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நல்ல ஒரு சம்பவம். என்ன நடக்கும், ரதத்தில் ஏற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. ரதத்தில் ஏற்றக்கூடாது, என்ன பண்ணணும் அதில் அப்படின்னு சொன்னால், அந்த ஆசாரியர்கள் தான் அந்த தண்டுகளை வச்சு தோள் மேலே சுமந்து கொண்டு வரணும். அந்த விதிமீறல்கள் ஏற்படுகிறதுனால அந்த இடத்துல மாடுகள் மிரளும்போது, பெட்டி அசையும் போது, ஊசா அதை கை நீட்டும் போது, பாருங்கள், அபினதாபினுடைய குமாரன் ஊசா கை நீட்டும் போது ஆண்டவர் அடித்து அவன் இறந்து போகிற காரியங்கள், மரித்து போகிற காரியங்கள் அங்கே சம்பவிக்கும். அந்த ஸ்தலத்துக்கு பேரேஸ் ஊசா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு தாவீது ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிடுவார். அந்த இடத்துல சரி, பெட்டி இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள இந்த பெட்டி எப்படி நான் எங்கிட்ட கொண்டு வரது, ஆசாரியர்களுக்கே இந்த நிலைமைன்னா நான் இன்னும் என்னை பரிசுத்தம் பண்ணணுமில்ல, நான் இன்னும் என்னை சுத்தப்படுத்தணுமில்ல, நான் என்ன சுத்திகரிக்கணுமில்ல என்று சொல்லி பெட்டியை எங்கே வைக்கிறாங்க தெரியுமா? எங்கே வைக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா நம்ம படித்தது, ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில். இந்த ஓபேத் ஏதோம் யாருங்க அப்படின்னா, அவர் ஒரு ஆசாரியன். 1 நாளாகமம் 15:24 எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தர் நீங்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 24வது வசனம். எடுத்தவர்கள் நீங்கள் வேகமாக வாசிங்க. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யார் இவர் அப்படின்னு நமக்கு தெரியும். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 24வது வசனம். வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமா? செபனியா, யோசபாத், நெதனேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலா இருந்தார்கள். ஆமென். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராக இருந்தார்கள். இதெல்லாம் ஆலயம் கட்டினதுக்கு பின்னாடி வர காரியங்கள், சம்பவிக்கிற காரியங்கள். அப்போ இந்த ஆசாரியன், இவங்க இந்த ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. இந்த ஓபேத் ஏதோமை தான் இந்த டியூட்டிக்கு இவங்க வந்து வைக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவனுடைய வீட்டில் இருக்கும்போது 3 மாதம் பெரிய காரியங்கள் நடக்குது. பயங்கரமாக ஆசீர்வாதம், பயங்கரமாக அதிசயம், அற்புதம் எல்லாமே நடக்குது. சரி, ரைட், நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரும்போது தான் என்ன நடக்குது நமக்கு தெரியும். ஆடி பாடி நல்லா நடனம் ஆடி அப்படியே பலி செலுத்தி கொண்டுட்டு வரும்போது மீகாள் இருதயத்தில் பார்த்து அவமதிக்கிற காரியங்கள், அப்படியே பெட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பெட்டியை, தேவனுடைய பெட்டியை. இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, ஒரு ஐடியா வந்திருக்கும். பெட்டியை தாவீது கொண்டு வந்துட்டான். தாவீது ராஜாவாக ஆயிட்டான். ராஜா ஆனதுக்கப்புறம் தாவீது பெட்டியை கொண்டு வந்துட்டான். பெட்டியை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, ஆலயம் கட்டுறக்குரிய காரியங்களெல்லாம் நடக்குது. இந்த நடுவில் ராஜ்யபாரம் அப்படியே போயிட்டுருக்குது. ராஜ்யபாரம் அப்படியே நடக்குது. அப்படியே தாவீதுக்கு வயசும் ஆகுது. வயசு ஆகும்ல, ஒரு மனுஷனுக்கு வயசு ஆகும்ல. நம்ம மேலே திட்டம் இருக்குது, காரியம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வயசும் ஆகும்ல. வயசு ஆக ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் என்னாகும் தெரியுமா? அபிஷேகமும் கூடும் கொஞ்சம். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் சிஸ்டர், எனக்கு வயசாகுது, முன்ன போல் ஊழியம் செய்ய முடியல. எத்தனை போதகர்கள், ஊழியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். வயசு ஆகும், உண்மைதான். வயசு ஆக ஆக மகிமை கொஞ்சம் ஏறும், மகிமை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு வயசு ஆக 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 அதுதான் வசனம் சொல்லுது. ஆமாம், முதிர் வயதானவர்களின் நிறைய அவர்களுக்கு மகிமையாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. முதிர் வயது ஆக ஆக க்ளோரி, ஹல்லேலூயா, அந்த மகிமை கூடும். மகிமை கூடும், உங்களுக்கு மகிமை கூடும். நீங்கள் நினைப்பீங்க, ஆமாம், சின்ன வயசில் ஊழியம் செஞ்சதை விட ரிகவர், ஹல்லேலூயா, ஆவியானவருடைய வல்லமை, க்ளோரி இன்னும் அதிகமாக அப்படியே மகிமை உங்களை பார்க்கும்போதே, நீங்கள் பேசும்போதே அப்படியே மகிமை இறங்கும். அன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு தலைமையில் கவிச்சு ஜெபம் பண்ணி நீங்கள் ஹீல் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். பேசினாலே ஒரு ஹீலிங் ஆகும். நீங்கள் பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகும். நீங்கள் பேசும்போதே அப்படியே ஒப்பு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ வயசு ஆக ஆக என்ன பண்ணணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் கிட்டி நெருங்கி அதிகமாக சேரணும். மகிமையை உள்ளே வச்சிடணும். இந்த மகிமை நிறைவாகும் போது தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்த அந்த காரியங்கள் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், தாவீதுக்கு வயசாகுது, எல்லாம் நடக்குது, எல்லாம் ஆகுது. அப்புறம் இந்த காரியங்களெல்லாம் அப்படியே போயிட்டுருக்குது. அந்த காரியங்கள் அப்படியே சம்பவிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படியே நடக்குது. அப்போ சேர்த்து வச்சுட்டே வரான். இதுக்கு நடுவில் தாவீது அப்படியே சொல்லிகிட்டே வரான் தன்னுடைய பையன்கிட்ட. என்னென்னா, சாலமோன்,
நீ ஆலயத்தை கட்டணும், சாலமோன் நீ ஆலயத்தை கட்டணும், உன்னதான் ஆண்டவர் கட்ட சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக சொல்லியிருப்பான்ல. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிறது இல்லையா, பைபிள் படிக்க சொல்லி எப்படி நம்ம வந்து குழந்தைங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம். அந்த அபிஷேகங்கள் ஊழியங்கள் அவங்களுக்கு இருக்கிற ஊழிய அழைப்பு நம்ம கையில் தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினாருன்னு அந்த அந்த காரியங்களுக்கு நேரம் எப்படி நடத்துகிறோம். தாவீது சாதாரண ஆளா விட்டுருப்பாரா? சாலமோன் நீ தைரியமாக இருப்பா, சாலமோன் நீ புத்திமானாக இருப்பா, சாலமோன் நீ திடங்கொண்டு நீ வந்து எப்படி இருப்ப, தேவனுக்கு முன்பாக நீ வந்து உத்தமமாக இருப்பா, நீ உத்தமமாக இருந்தீன்னா ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்ப்பா, நீ அப்படி சொல்லி 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 நீ ஆலயத்தை கட்டணும்ப்பா. எல்லாத்தையும் சவதரித்து வைக்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். தாவீது வயசு ஒரு பக்கம் ஆகுது, சாலமோன் கிட்ட ஒரு பக்கம் அப்படியே இந்த காரியங்கள் போய்கொண்டிருக்கும் போது இப்போ ஒரு கேள்வி நமக்கு வருது. என்ன சிஸ்டர், இஸ்ரவேலில் இத்தனை கோத்திரங்கள் இருக்கிறாங்களே, இத்தனை கோத்திரங்களை ஏன் அவங்கள மட்டும் ஏன் கோராகின் கூட்டத்தாரெல்லாம் எழும்பி எப்படி அந்த காரியங்களை நமக்கு நல்லா தெரியும். கோராகின் சம்பவம், கோராகின் சங்கதியில் என்ன நடக்குது, அவங்களும் லேவி கோத்திரங்க தான், ஆனால் ஆரோனை மட்டும்தான், அவன் மட்டும்தான் பாஸ்டராக இருக்கணுமா, அவன் மட்டும்தான் மெசேஜ் கொடுக்கணுமா, அவன் மட்டும்தான் எல்லாம் செய்யணுமா, நாங்கள் இந்த பனிமுட்டுகளை கழுவிட்டு இப்படியே நாங்கள் பாத்திரத்தை விளக்கிட்டு இப்படி மூலையில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் நிரூபித்து காட்டுறாரு. கோராகின் கூட்டத்தாரை எப்படி பூமி விழுங்குச்சு, அந்த காரியங்களெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா டைம் ஆயிரும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மொத்த இஸ்ரவேலுக்குள்ளேயும் அப்படியே யோசிச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா இவங்கள ஒரு கனமாக பார்க்குறாங்க, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. தேசங்களை பங்கு போட்டு கொடுக்கும்போது கூட லேவியர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. லேவியரை பார்த்து ஆண்டவர் சொல்லிடுவார், இல்லை நம்ம இப்படி யோசிக்கணும்ல. இவங்களுக்கு வந்து லேவியர்கள் ஜனத்தினுடைய காரியங்களை சுமக்கிறவர்கள், பலி செலுத்தணும், காரியங்களை செய்யணும். இப்போ தேசங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்கும் போது நியாயப்படி இவங்களுக்கு இன்னும் 2 கொடுத்துருக்கணும். சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா 2 தானே, 2 பங்கு போகணும்ல. ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டாரு. சில நேரங்கள் அப்படி கூட நடக்கும். ஆமாம், ஊழியர்களுக்கு சில நேரத்தில் அப்படி கூட நடக்குமா சிஸ்டர்னா நடக்கும். ஆனால் அது எப்படி தெரியுமா, அந்த இடத்துல மகிமை நிரம்பும். அவங்கள மாதிரி நீங்கள் இல்லைன்றதை பிரித்து அந்த வித்தியாசத்தை காட்டிகிட்டே வருவார். வசனம் சொல்லுதில்ல, ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை நான் காட்டுவேன். உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா உனக்கு எல்லாமே உனக்கு தானே அர்த்தம். ஆமாம், உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உனக்கு எல்லாமே உனக்கு தான், நானே உன்னுடையவன் தான் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அங்கே அந்த தகப்பன் சொல்கிற அந்த காரியம் இல்லை, என்ன காரியம், அவன் வந்திருக்கான், அவனுக்கு எல்லாமே செய்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அவனுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. இத்தனை நாள் அவன் அப்படியே போயிட்டான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், எல்லாம் பண்ணிட்டான், நான் உங்கள் கூடயே இருக்கேன்ல, உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன்ல. இன்றைக்கி நம்மளாம் சில நேரத்தில் அப்படி தானே கேட்குறோம். நான் ஜோம் பண்ணோன்னு அவங்களுக்குலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலை, நான் இப்படி அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை மாறவே இல்லை, இப்படியே எனக்கு போயிட்டுருக்கு. அப்போ அப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, அன்னைக்கு அந்த மகனை பார்த்து அப்பா சொன்ன அதே வார்த்தை தான் சொல்கிறாரு, அப்பா நீ எப்போவுமே என் கூட தானே இருக்க, நீ என்னை விட்டு கொஞ்ச நேரம் என்னை நீ சும்மா விட்றியா, அவர் இருந்தாலும் நாம் விட மாட்டோம். ஜோம் பண்ணி ஆராதனை பண்ணி பேசி அவர்கிட்ட புலம்பி நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரை தொந்தரவு பண்ணி, அதனால் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எப்போவுமே என் கூட தானே இருக்க, என்னோடது எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது, உனக்கு தானே எல்லாமே உங்ககிட்ட தானே. இவன் வந்து செத்து போய் இப்போ வந்திருக்கான்ப்பா, இவனுக்கு நான் இந்த அற்புதம் செய்யலைன்னா போயிடுவான், இவன் என்னை விட்டு அந்த பக்கம் போயிடுவான். அதனால் நான் அற்புதம் செய்கிறேன், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் பெற்ற ரட்சிப்பு, அவனுக்கு ரட்சிப்பு அப்படி தான் நான் கொடுக்க முடியும். அவன் அற்புதம் செஞ்சாதான் இருப்பான்ப்பா, அவனுக்கு அதை ஒரு அடையாளமாக நான் காட்டுறேன், அப்புறம் நான் அவனை அப்படியே திருத்தி நடத்துவேன். அதுக்கு தான் உன்னை நான் மேய்ப்பனாக வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசாரிய சந்ததி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்களுக்கு அவங்களோடதில் கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க. அவங்களுடைய காணியா சின்னத்தில் கொஞ்சம் இது வந்து லேவியருக்கு, இது இப்படி லேவியருக்கு, அதை அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள். அதை விற்க முடியாது, அனுபவிச்சுக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். நம்மளாம் அப்படி தான் பூமியில் இருந்துக்கலாம், நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. இன்றைக்கி நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நீங்கள் மட்டுமா, ஊழியர்களுக்கு மட்டுமா அப்படின்னா புதிய ஏற்பாட்டு நாட்களிலே எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். சரி, இப்போ பாருங்கள், இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளே ஒரு அப்படியே காரியங்கள் போகுது. இவங்கள மட்டுமா நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வருது இல்லைன்னா, அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கும்போது. ஆனால் என்ன தெரியுமா நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆதியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர்களை மாத்திரமா தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு
என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு தெரியுமா? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் யார் ஆசாரியராக தெரிந்து கொண்டார் தெரியுமா? எல்லாரையுமே தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் தான் தெரிஞ்சு கொண்டார். அவங்கள மாத்திரம் கிடையாது, அவங்கள மட்டும் கிடையாது. ஆனால் தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய மனசு மாற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். மோசே அந்த உடன்படிக்கை பலகைகளை தூக்கி கொண்டு வரும்போது இவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னால், பொன் கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் தங்களுடையதான அந்த காரியங்களை இழந்து போவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லாரையும் தான் தெரிஞ்சு கொண்டார். பூமியில் இருக்கிற அத்தனை ஜனத்திலும் இந்த ஜனத்தை பிரிச்செடுத்து, எனக்காக பிரிச்செடுத்து, நான் உங்களை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எனக்கு ஆசாரியம், மொத்தமாக சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதியாக நீங்கள் இருப்பீங்க. பாருங்கள், ஆதியில் சொல்லப்பட்ட அந்த கட்டளை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா நம்ம மனசில் வச்சுக்கணும். அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் வந்து முடியும். அங்கே இழந்தது அப்படியே முடிச்சிருவார், அங்கே பிடிச்சிருவார். அங்கே சொன்னது, அங்கே அந்த ஜனங்கள் இழந்தது, அங்கே மீதி கோத்திரங்கள் இழந்தது, அங்கே ஜனங்கள் விட்டது. அந்த காரியத்திற்காக ஒரு குரூப் அப்படியே வச்சுட்டே வருவார், ஒரு குரூப் அந்த காரியங்களை அப்படியே சுமந்து வச்சுட்டே வருவார். அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? அப்படியே அது புதிய ஏற்பாட்டில் வந்து அப்படியே இந்த காரியங்கள் விஷன் அப்படியே எல்லார் மேலேயும் வந்து ஹல்லேலூயா வந்து இறங்கும். அந்த காரியங்கள் தான் எல்லாரையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு. ஆனால் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால், அந்த உடன்படிக்கை பலகைகளை தூக்கிட்டு வரும்போது கீழே இவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்ற காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மோசே நீ போ மோசே, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு மோசமான காரியத்தை பண்ணிட்டாங்க. பொன் கன்றுக்குட்டி வந்தது. அந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு அருமையான ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், கர்த்தர் நல்லவர். அங்கே நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்ன காரியம் தெரியுமா? அங்கே இந்த மாதிரி காரியம்லாம் நடந்தோன்னே அங்கே மோசே வந்து கூப்பிடுறாரு. என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்திற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்திற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிற கவனிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. லேவியின் புத்திரர் கூடி வந்தார்கள்.